ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 42 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த எபிசோடில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. போக போக கதை பயங்கரமாக சூடு பிடிச்சிட்டே இருக்குது. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எக்கிண்டாவும் அந்த வல்சராக் எலும்பு கூட ட்ராமா பண்ணியிருப்பாங்க. நம்ம எக்கிண்டாவை காப்பாற்றுறதுக்காக இங்கே எலும்பு கூட மாட்டேன் கூப்பிட்ட இடத்துக்கு ரெனால்ட் செம்ம ஸ்பீடாக வந்து அந்த பொண்ணை உயிரோட விட்டு இல்லை உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அவன் கோவப்பட்டு ஸ்வாட் எடுத்து சொல்லும்போது அதை பார்த்து அந்த எலும்பு கூட டேய் இந்த ஒரு பொண்ணுக்காக நீ உன் உயிரை விட வந்துட்டியா, வாடா வாடா நீ இன்னைக்கு சாக போறடா, என்னோட ஆர்மி ஆஃப் டெப்டை நான் இப்போ சம்மன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் சம்மனிங் மேஜிக் போட அவனோட அந்த எலும்பு கூட சோல்ஜர்ஸ்லாம் வேகமாக வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. டேய் அவன் தோலை உரிச்சு தொங்க போட்டு உப்பு போட்டு ஊறுகாய் பண்ணுங்கடா அப்படின்னு எல்லா சோல்ஜரும் அனுப்பி வைக்க அவன் ஸ்வாட் எடுத்து சண்டைக்கு ரெடியாக இருப்பான். அங்கே இருக்க எலும்பு கூட எல்லாத்தையுமே சரசரன்னு வெட்டி வீசி ஒரு சோல்ஜர் விடாமல் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். சும்மா மாஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த ரெனால்டு. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட மண்டையன் டேய் அந்த உலகத்துல தான் என்ன தொலை பண்ணிட்டு இருந்த, இந்த உலகத்துக்கு வந்து என்ன தொலை பண்ணிட்டியடா, இவன் எங்க போனாலும் என்ன விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை கேட்டு எக்கிண்டா எலும்பு கூட மண்டையா வல்சராக்கு உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா, உன்னை பார்த்தா ஜெயிக்கிற மாதிரி தெரியலையடா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த வல்சராக்கு நீ என்னை பற்றி என்ன நினச்ச, நான் வேணா பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் அந்த எலானர் காண்டினென்ட்டில் நான் எவ்வளோ பெரிய ஈவில் தெரியுமா, என்னை பார்த்தாலே எல்லாருமே நடுங்குவானுங்க, பாரு இவனை அப்படி சிங்கிளாக நின்று போட்டு தள்ளுறேன். என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ட்ரியான் கார்டு இவனுக்கு உதவியாக இருக்கான், அதனால தான் இப்போ அவன் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறான். இருந்தாலும் ரொம்ப நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, ஏன்னா என்னால் தான் இப்போ என்னோட மாஸ்டர் கேங்குவோட பவர் யூஸ் பண்ண முடியுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அந்த டீமன் பவர் யூஸ் பண்ணி தர வழியாக போய் அவனோட காலை அப்படி பிடிச்சி வச்சுக்குவான். அந்த எலும்பு கூட கையெல்லாம் அந்த ரெனால்டு அப்படி பிடிச்சி வச்சோடனே அவனால் அசையவே முடியாது. அதே நேரம் மேலேருந்து நிறைய சோல்ஜர்ஸ் அந்த எலும்பு கூட சோல்ஜர்ஸ்லாம் பறந்து வந்து அந்த ரெனால்டை வெட்டி வீசிடுவாங்க. அவ்வளோதான், அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கப்புறம் அப்படி அந்த மேலோகத்துக்கு போகிறான். அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த ட்ரெயின் கார்டு இந்த ரெனால்டு கிட்ட குழந்தாய் குழந்தாய் ஏன் இறந்தாய் அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு இங்கே ரெனால்டு ஒரு குழந்தாயை காப்பாற்ற போய் நான் இறந்தேன், என்ன பண்ணுறது, என்னோட அந்த உலகத்துலேயும் ஒரு குழந்தையை காப்பாற்ற முடியல, இந்த உலகத்துலேயும் காப்பாற்ற முடியல, நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த ட்ரியான் கார்டு முன்னாடியே வந்து நீ ஒரு குழந்தாயை காப்பாற்ற முன் வந்தாயா குழந்தாய், அப்படின்னா இரு உனக்கு நான் இன்னொரு வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ட்ரியான் கார்டு அவனுக்கு ஃபுல் சக்தி யூஸ் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு திரும்ப உயிரை கொடுத்துரும். இங்கே அந்த எலும்பு கூட சோல்ஜர்ஸ்லாம் இந்த ரெனால்டை குத்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தோர் எப்படி இன்ஃபினிட்டி வாரில் சும்மா மாஸ் காட்டிட்டு தண்டர் மாதிரி வருவான். அதே மாதிரி வானத்துலேருந்து பயங்கரமான பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்து அந்த உடம்பு மேலே அடிக்குது. அப்படி கட் பண்ணால் ரெக்கையெல்லாம் முளைச்சி அப்படி ஏஞ்சல் மாதிரி நிற்பான் பாருங்க, லைட் ஆஃப் த பவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா பறந்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூட மண்டையன் இவன் என்னடா என்னை ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கான், சாக மாட்டியாடா டேய் செத்து தொலையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படி ஏஞ்சல் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக நின்றுட்டு இருப்பான். அப்படியே காத்தோட காத்தா எங்கேயோ மறைஞ்சு போவான். அதை பார்த்துட்டு எலும்பு கூட மண்டையன் எங்கடா போனா டக்குன்னு டே என்ன போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பட்டார்னு அந்த எலும்பு கூட மண்டையை பின்னாடி போய் ஓங்கி ஒரு அடி ஸ்வாடை வச்சு அவன் பறந்து போய் விழுவான். இந்த பக்கம் நம்ம எக்கிட்டாவை காப்பாற்றிட்டு இங்கே பாரு குழந்தை உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நான் அவனை காப்பாற்றிட்டு அப்படி சொல்லும்போது எக்கிட்டாக்கு இந்த ரெனால்டு தொடர்றது சுத்தமாக பிடிக்கல. டேய் கையேறா உன்னோட அழுக்கான கையை என் மேலே ஏறுறா, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருப்பா, வெளியே சொல்ல மாட்டா. அப்படி அவள் கோவப்பட்டு இருக்கும்போது அவள் காதில் ஒரு ஏற்பாடு இருக்குல்ல, உடனே அந்த எலும்பு கூட மாட்டேன் ஏமா கோவப்படாதம்மா, நீ கோவப்பட்டா மாஸ்டர் கேங்குவோட பிளான் எல்லாமே பிரச்சனையாயிரும் அப்படி சொன்னேன். ஓ சரி கோவப்படலை அப்படி சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டு என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லிட்டு ரெனால்ட்ட சொல்லிட்டு இருப்பா. சரி நீ இங்கே இரு, அந்த வல்சராக்கு அடித்து பறக்க விட்டேன், அவன் அங்கேயே பறந்து போய் விழுந்திருப்பான், அவன்கிட்ட போய் நான் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எக்கிண்டா விட்டுட்டு வேகமாக அங்கே வல்சராக்கு எலும்பு கூட மாட்டேன் கூட சண்டை போடுறதுக்கு பறந்து போயிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம எக்கிண்டா காதில் அந்த ஹெட்ஃபோன் போட்டுருப்பால, இங்கே பாருங்க கேங்கு நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்கிட்டா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த வல்சராக்கு எலும்பு கூட மாட்டேன்னு அந்த ரெனால்டு போட்டு புரட்டு எடுத்துட்டு இருப்பான். அப்படின்னா அடி உங்க வீட்டு அடியில் எங்க வீட்டு அடியில் எலும்பு கூட்ட அடியை போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன்கிட்ட இருக்கிறதே எலும்பு தாண்டா, அவனை போட்டு ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட பாதி மண்டையை காணும் அடிச்சு உடச்சு போட்டான். அவன் அப்படி பேர்னு வாயை பொழந்து கிடப்பான். அப்போ அவன் கொள்ளலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். இன்னைக்கு நீ சாக போற, நீ எத்தனை உயிரை எடுத்த அந்த உயிருக்கெல்லாம் இப்போ உனக்கு நான் பதில் சொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து கொள்ளலான்னு போகும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துறாரு. டே ரெனால்டு என்னடா திடீர்னு நீங்கள் தனியாக வந்துட்ட சொல்லாம இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டோன்னே அது கேட்டு அந்த இவன் ரெனால்டு இல்லைப்பா அந்த வல்சராக்கு இங்கே வா அந்த பொண்ணை நான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு கூப்பிட்டான், வேற வழி இல்லாமல் நான் டக்குன்னு வந்துட்டேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணை நான் காப்பாற்றிட்டேன், நீ என்ன பண்ணு அந்த குட்டி பொண்ணை பாதுகாப்பாக பார்த்துக்கோ, நான் இந்த டிஎம்என்க்கு இங்கே எலும்பு கூட மண்டையன் பாதி மண்டையை உடச்சிட்டேன், மீதி மண்டையும் பூசணிக்க மாதிரி உடச்சிட்டு வந்துடுறேன், சரி நீ
பார்த்துக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மட்டும் என்னை கொல்றதுக்காக இங்கே அந்த ரெனால்டு ஸ்வாட் எடுத்துகிட்டு போகும்போது சரி நீ அந்த பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு திரும்பி சொல்லும்போது நம்ம ஹீரோ கையில் அந்த பெரிய பிளேடு மாதிரி வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த ரெனால்டோட முதுகுலேயே ஒரு குத்து, நெஞ்சு வழியாக அந்த கத்தி வெளியே வந்துடும். அவன் ஏய் கேங்கு ஏன் அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த மாஸ்கை கழட்டிட்டு டேய் நீ வேணா வேற மாங்குவால ஹீரோவா இருந்துக்கோ, இந்த மாங்குவால நான் தாண்டா ஹீரோ, நான் தாண்டா வில்லன் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா செம மாசா சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு விஷயங்க, நம்ம ஹீரோ இன்னும் மாஸ்கை கழட்டவே இல்லை, மாஸ்கை போட்டு தான் வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து கிம்மு கூட ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப கிம் என்ன பண்ணுவான், அவனோட அந்த ப்ளூ டிராகன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக செம ஃபோர்ஸா வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவரோட டீமன் பவர் யூஸ் பண்ணி வெப்பனை அப்படி ஈட்டியா மாற்றி அவனை அடித்து நாக் அவுட் பண்ணிடுவார். அப்படியே இவன் கீழே விழுந்துருவான். இருந்தாலும் அந்த கிம்மு மூஞ்சில் காயம் இருக்கும். அவன் ஸ்வாடை எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருப்பான் சண்டைக்கு மறுபடியும். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு பரவாயில்லையே பையன் நல்லா தேறிட்டான், அந்த சைனா கில்டு மாஸ்டர்கிட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்து அவன் அளவுக்கு வந்துட்டான் போல இருக்கு, சரி நம்ம இப்போ ஆட்டத்தை கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஜப்பான் நேஷனல் லெவல் ஹண்டர் காட் சம்மன் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒரு வெப்பனை உருவாக்குனார் பார்த்தீங்களா, அதே வெப்பனை இப்போ உருவாக்குறாரு. இந்த வெப்பனை உருவாக்கி நம்ம கிம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடியாக இருப்பார். அப்போ பார்த்துதான் நம்ம எக்கிண்டா இங்கே பாருங்க கேங்கு உங்களுக்கு கேட்குதா, அங்கே அந்த ரெனால்டு வந்து எலும்புக்கூடு மண்டையை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனை கொண்டுருவான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கிண்டா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவன் அந்த வல்சராக்கு நம்ம ஹீரோவோட சம்மன் தானே, அதனால அங்கே என்ன நடக்குதுன்னு அந்த வல்சரா கண்ணு மூலியமாவே நம்ம ஹீரோ பார்க்கும்போது அங்கே அவன் வீக்காக தான் இருந்திருக்கான். திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு பவர் கிடச்சி ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாதிரி இந்த வல்சராக்கை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கானே, என்ன பண்ணுறது, வல்சராக்கை சமாளிச்சிருவானா இல்லை போய் காப்பாற்றலாமா, எனக்கு தெரிஞ்சு அவனால் சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமாக போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு அந்த வெப்பனை காணாமல் போக வச்சு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை போய் பார்க்கலாம், இன்னொரு நாள் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கயாவை அதை கேட்டு ஆமாம் ஆமாம் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இந்த பக்கம் ரெனால்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெனால்டு அங்கே இருக்க மாட்டான்ல, எங்கே போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கே பாரு ஏதோ ஒன்று தெரியுதுன்னு கிட்ட போய் பார்ப்பாங்க. அவனோட காலடி தடம் இதை பார்த்தோன்னே கிம்மு அவன் எங்கேயோ செம்ம ஸ்பீடாக போயிருக்கான், அதனால அந்த கீழே வைப்ரேஷன் ஆகி அந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு கிம்மு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ சே அந்த வல்சராக தேடி தானே வந்தான், அவன் தேடி போயிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சாத்தான் அங்கே தான் இருப்பான், ஐயோ அவன் ஆபத்தில் மாட்டியிருப்பான், நான் உடனே அவனை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு அங்கேருந்து செம்ம ஸ்பீடாக ஓடுவார். அப்படி போகும்போது நான் முதல்ல போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க கயா சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போவான். அப்படியே கட் பண்ணா ப்ரெசென்ட்ல நம்ம ஹீரோ அந்த ரெனால்டோட முதுகுலே குத்திடுவார், அவன் சாகர் நிலமையில இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து ஐயோ பாவம் ஹீரோ ஆக வேண்டியவன் இப்போ என் கையால் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எக்கிண்டா நம்ம ஹீரோ பார்க்க வந்துருவா. கேங்கு நீங்கள் வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த ரெனால்டு இந்த பொண்ணை பார்த்து பாப்பா அவன்கிட்ட போகாத அவன் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெனால்டு எக்கிண்டா கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டு எக்கிண்டா யாரு கேங்குவோ ஆபத்தானவரு, நீ தாண்டா ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எக்கிண்டா கேங்கு கிட்ட சொல்லிட்டு இருப்பா. இங்கே பாருங்க கேங்கு இவன் என்னமோ என்கிட்ட வந்து ரொம்ப நல்லவமா நடிச்சிட்டு இருந்தான், முதல்ல நான் இங்கே வரும்போது என்னை கொல்ல பார்த்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்லிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த ரெனால்டும் என்ன நடக்குது இந்த பொண்ணு அவன்கிட்ட பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வல்சராக்கு எலும்பு கூட மண்டையா வந்துடுவான். அவன் வந்தவன நம்ம ஹீரோ என்னடா உன் மண்டை பாதியா சட்டி போன மாதிரி உடஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஹீல் பண்ணிடுவல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வல்சராக்கும் மாஸ்டர் நான் ஹீல் பண்ணிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி உடனே இங்கேருந்து எக்கிண்டாவை கூப்பிட்டு கிளம்புங்க, அந்த கயாவும் கிம்மும் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறதுக்காக ரெடியாக இருப்பானா. அப்படியே நம்ம எக்கிண்டாவை கூட்டு போவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ரெனால்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே கூட்டா வல்சராக்கு இவன் கூட இருக்கானா, அப்படின்னா யாரா நீ, அப்படின்னா நீ தான் சாத்தானாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏன்டா இப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் இந்த உலகத்தை அழிக்க வந்த ஈவில்லாம் கிடையாது, எனக்கு இந்த உலகம் ரொம்ப முக்கியம், ஏன்னா எனக்கு கிம்ச்சி சகா சாப்பிடணும்ல, சரி நான் யாரு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ முகமுடியை கழட்டுறாரு. முகமுடியை கழட்டினோடனே அதை பார்த்துட்டு நீ தாண்டா அந்த டீமன் டிராகனோட மாஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ பரவாயில்லையே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே அப்படி சிரிச்சிட்டு இருப்பாரா. அதை பார்த்து கடுப்பாயி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, உன்னை மாதிரி ஒரு டீமன் உயிரோட இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து வெட்ட போகும்போது நம்ம ஹீரோ தான் முதுகுல குத்திருப்பார்ல, அந்த காயத்தினால ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். அப்படியே பயங்கரமா வலிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அவன் நெஞ்சுக்குள்ள கையை வச்சு நீ இப்போ சாக போற, ஏன்னா உன் நெஞ்சில் அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்கேன், அதை விட்டுட்டு இப்படி என் கூட சண்டைக்கு வரியே, பரவாயில்ல விடு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், ஆனால் நீ சாகிறது ரொம்ப நல்லது தான் தெரியுமா, ஏன்னா
எனக்கு அதுதான் வேணும், நீ பேசாமல் செத்துடுறா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவன் நெஞ்சில் கையை வச்சு டீமன் பவர் யூஸ் பண்ணி அவனை அங்கேயே கொன்றாரு. கொல்லும் போதே கண்டிப்பாக நான் அவனை ஞாபகம் வச்சுக்கொண்டா, நீ கடைசி வரைக்கும் என் ஞாபகத்திலேயே இருப்ப அப்படின்னு எனக்கு கொண்டுருவாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம கிம்மு கயா அப்புறம் கிரேஸ் இவங்களாம் வருவாங்களா. கிம்மு அப்படி தூரத்தில் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ அவனை அப்படி மடியில் வச்சு, சே இப்படி ஆகக்கூடாது, இப்படி நடந்திருக்கவே கூடாது, ட்ரியான் கார்டு உனக்கு கேட்குதா, சீக்கிரம் வா இவனை காப்பாத்து அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்தோன்னா கிம்முக்கு மனசே உடஞ்சு போயிடும், கையாலாம் அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் சீக்கிரம் வந்திருந்தா அதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு கையா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் காரணம் இல்லை, அது எல்லாத்துக்குமே அந்த சாத்தான் தான் காரணம் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமாம் நான் தான் காரணம் கிடையாது, எல்லாத்துக்குமே அந்த சாத்தான் தான் காரணம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தனமாக மனசில் யோசிச்சுட்டு இருப்பாரா. அப்போ அந்த கையா சொல்லுவா, என்னதான் இருள் வந்து சூழ்ந்தாலுமே வானத்தில் இருக்கிற ஒளி மாதிரி தான் அது கண்டிப்பாக திரும்ப வரும், ஒளி அழியாது, அந்த ஒளி திரும்ப வரும், பிரகாசம் வாழ்க்கையில் ஒளி மின்னும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன இவ கிரிஞ்சு டைலாக்காக பேசிகிட்டு இருக்கா, சரி நம்மளும் இப்போ பேசி வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ, ஆமாம் கையா நீ சொல்கிறது ரைட்டு தான், இந்த ஒளி எப்போவுமே மறையாது, அந்த ஒளியை நான் மறைய விட மாட்டேன், வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதே டைலாக்கை பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு கையா, கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன் கேங்கு, நீங்கள் ஒரு உண்மையான வீரன் அப்படி சொல்லிட்டு கையா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா கிம் அழுதுகிட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் அந்த ஸ்வாடு மட்டும் காற்றுல பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது ஸ்வாடு மட்டும் பறந்துட்டு இருக்கே, என்ன வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் தாங்க வருவான் பாருங்க அந்த ட்ரியான் கார்டு. இந்த ரெனால்டு ஏற்கனவே செத்து போனதுக்கப்புறம் இந்த ட்ரியான் கார்டு தானே சக்தி கொடுத்து உயிரோட கொண்டு வந்திருப்பான். அந்த ட்ரியான் கார்டு இப்போ உண்மையான உலகத்துக்கே திரும்ப வந்து, டேய் யாரா அது, என்னோட குழந்தைய யாரா கொன்னது, அவன் என்னோட குழந்தைடா, சொல்லுங்கடா இங்கே யாரா அவனை கொன்னது, அவனை கொல்ற தைரியம் யாருக்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரியான் கார்டு ரொம்பவே கோபமாக இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன நடக்குது, சோழி முடிஞ்சிருச்சு போ, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முழின்னு முழிப்பான். என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், சமாளிக்க போகிறானா, இல்லை அந்த காடு கூட சண்டை போட போகிறானா, இல்லை கயா கிட்ட மாட்டிக்க போகிறானா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். போக போக கதை சூப்பராக போயிட்டுருக்கு, ஆக்ஷனில் ஃபன் வச்சுருக்காங்க, காமெடி வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் கமெண்ட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.